தமிழ் சுருக்கெழுத்து கேள்வி பதில்கள் அத்தியாயம் 4 மாற்று உருவங்கள் ராரா ஹா ஷா. கேள்வி எண் 23. மெய்யெழுத்து ராரா எழுதப்படும் முறையை விளக்குக. உயிரை முன்னதாக கொண்டு ஆரம்பத்தில் ராரா வந்தால் கீழ்க்கோடு எழுதப்படும். முடிவில் ராராவுக்குப் பின் உயிரொலி வந்தால் மேற்கோடும், உயிரொலி இல்லாத போது கீழ்க்கோடும் எழுதப்படும். வாகான சேர்க்கையை உத்தேசித்து மாவுக்கு முன் கீழ்க்கோடு ராரா எப்பொழுதும் எழுதப்படும். நேர்கோட்டு மேற்கோடுகளுக்கு பின் ராரா வந்தால் வாகான சேர்க்கையை உத்தேசித்து மேற்கோடு எழுதப்படும். வாகான சேர்க்கையை உத்தேசித்து ஆரம்ப உயிரொலியை கூட கவனிக்காமல் இச்சா, சாசா, ஜா, டா, தா, வா, லா, யா, ழா போன்றவற்றுக்கு முன் ராரா வந்தால் மேற்கோடே எழுதப்படும். கேள்வி 24. மெய்யெழுத்து ஹா எழுதப்படும் முறையை விளக்குக. உயிரொலியை முதலாக கொண்டு தனித்து நின்றால் கீழ்க்கோடு எழுதப்படும். ஹாவுக்கு பிறகு கா, மா, லா வந்தால் வாகு கருதி கீழ்க்கோடு எழுதப்படும். படுக்கை கோடுகளுக்கு பிறகு ஹா வந்தால் கீழ்க்கோடு எழுதப்படும். வாகுடன் எழுதுவதே முக்கியமாகையால் பெரும்பாலும் மேற்கோடு ஹாதான் எழுதப்படும். கேள்வி 25. ஆயுத எழுத்து இக் மற்றும் வடமொழி எழுத்தாகிய ஹா எவ்வாறு எழுதப்படும்? ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். வடமொழி ஹா தமிழில் எப்படி மாறி வருகிறதோ அந்த ஒலிக்கு ஏற்ற குறியே போடப்படும். கேள்வி 26. மெய்யெழுத்து ஷா எழுதப்படும் முறையை விளக்குக. ஹாவை போலவே உயிரொலியை முதலாக கொண்டு தனித்து நின்றாலும் கா, மா, லாவுக்கு முன் வந்தாலும் கீழ்க்கோடு ஷா எழுதப்படும். வாகுடன் எழுதுவதே முக்கியமாகையால் பெரும்பாலும் மேற்கோடு ஷாதான் எழுதப்படும்.